கேம் சேஞ்சர் லக் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். ஸோ ஒவ்வொரு ராசிலையும் இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விஷயங்கள், குணாதிசயங்கள், அவங்களுடைய தன்மைகள், தனித்துவங்கள், ஸோ திருமணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, திருமணத்துக்கு பிறகு எப்படி இருக்க போகுது அப்படின்ற யதார்த்தமான எல்லா விஷயத்தையும் ஒரு கலந்தாய்வாக பார்க்க போகிறோம். கடகராசி. கடகம் அப்படின்னு சொன்ன உடனே அதுல பிறந்த பெண்கள் எமோஷ்னலான ஒரு பிளாக்கேஜ். எமோஷ்னல் தான். அதிக சந்தோஷம், அதிக கஷ்டம், அதிக அழுக, அதிக துக்கம், எந்த ஒரு விஷயத்தையுமே அதிகப்படுத்தி எடுத்துட்டு போறது அப்படிங்கிறது கடகம். இந்த கடகம் சொல்லுவோம். ஏன் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடகத்துக்கு மட்டும்தான் 6ஆம் அதிபதி அங்கே உச்சவங்க. 6, அதே போல 9ஆம் அதிபதி உச்சம். நல்ல விஷயம்தான். ஆனா இந்த அம்மான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், என் தம்பி, என் தங்க மாதிரி நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டா போதும், உடனே இவங்க பாசத்தை பொங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதே நேரத்தில் தான் பிள்ளைகளை ஏதாவது ஒரு பிரச்சனை பேசிட்டாங்கன்னா உடனே சண்டைக்கு போகிறதும் இந்த கடகராசி தான். இந்த கடக ராசி அப்படின்னு சொல்லும் போதே பேச்சு விஷயத்துல கட் அண்ட் ரைட்டா பேசக்கூடியவங்க, எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாக பேசக்கூடியவங்க இந்த கடகராசி நேயர்கள். அதே போல முயற்சிகள் எல்லாம் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உடன்பிறப்புகள்ல மூத்த உடன்பிறப்பு வரையில நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா இவங்களுக்கு முன்னாடி ஒரு குழந்தை பிறந்து தவறி போயிருக்கலாம், இல்லைன்னா பேச்சுவார்த்தை இல்லாமல் இருப்பாங்க. இளைய சகோதர சகோதரி வழியில கொஞ்சம் சப்போர்ட்னஸ் ஏற்படுத்தி கொடுத்தாலும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு லைன் எடுத்துக்கலாங்க. எமோஷ்னலாக இருக்கக்கூடியவங்க இவங்களை யாரும் நினைக்கிறாங்களான்னா யோசிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு யாரெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த கடகராசிக்கு பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம்லாம் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா இவங்களோட வருமானம், இவங்க சுய சம்பாதிப்பு அதிகமாக இருக்கும். அதே போல உத்தியோக சம்பாதிப்புல நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் வருமானங்கள் திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த சந்திரன் சொல்லக்கூடிய கிரகம் லாபஸ்தானத்துல உச்சமா பெறதுனால எந்த ஒரு விஷயத்துலையும் கரெக்டா இது பண்ணா இது வரும், இது பண்ண இன்னைக்கு இந்த பொருளை இவ்வளவு வித்தா இவ்வளவு காசு வரும், இன்னைக்கு இந்த விஷயத்த பேசின அந்த பட்ஜெட் போடுறது. இந்த கடகராசி பாருங்க, ஒரு டைரி எழுதுவாங்க. கடகராசி வீட்டில் இன்னைக்கு நான் 10 ரூபா எடுத்து இது செலவு பண்ணேன், அந்த மாதிரி சின்ன விஷயங்களை கூட நோட் பண்றவங்களா இருப்பாங்க. அதுதான் இந்த கடகராசிக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி. அதே நேரத்தில் அதிக கஞ்சத்தனத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கறது கடகராசி தான். இவங்களோட செல்ஃபிஷ்னஸை எங்கே எடுத்துகிட்டு போகலாம், தனக்கு தான் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குனா ஓகே, வெளியில் செலவு பண்ணுறதுக்கு அதிகமாக யோசிக்குவாங்க. பப்ளிக் விஷயத்தில் கொஞ்சம் யோசித்து தான் செலவு பண்ணுவாங்க. அதே போல் தாயாரோட கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதியே பாதகாதிபதியாக வர்றதுனால கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். தாயோட குற்றங்களை அடிக்கடி சொல்லி காட்டிகிட்டே இருப்பாங்க. நான் அந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் கடகராசி நீங்கள் கேட்டிங்கன்னாக்கா அம்மா கூட பிணைப்பாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அம்மாவுக்கு கொஞ்சம் லாஸை கொடுப்பாங்க, இல்லைனாக்கா கொஞ்சம் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஸோ இவங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ காதல் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி. ஸோ திருமணத்தில் போய் முடியுமா அப்படின்னா கொஞ்சம் மைனஸ் தான். ஏன்னா 5ஆம் அதிபதி 7ல் உச்சமாக வர்றாரு. ஓகே, இதை தான் நம்ம புராண கதைகள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா ராமரோட கதைகள் எடுத்துக்கலாம். அவருக்கு 7லே செவ்வாய் உச்சமாக இருந்துச்சு, ஆனால் சீதா தேவியோட வாழலை. இந்த மாதிரி புராண கதைகள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டாலும் இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது இவங்களுக்கு திருப்தித்தனத்தை ஏற்படுத்தி கொடுக்காது. ஏன்னா ஒளி கிரகம் கடகம், இருள் கிரகம் மகரம். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களோட காதல் வாழ்க்கை காதலிக்கும் போது பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தாலும் காதலிச்ச திருமணமான ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து பஞ்சாயத்து தான். எதுக்கு நம்ம காதல் திருமணம் செஞ்சோம்? எமோஷ்னல்ல சில பேர் தற்கொலை வரைக்கும் யோசிச்சிருப்பாங்க, இல்லை விட்டுட்டு போயிடலான்ற வரைக்கும் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு கவுன்சிலிங்கோ இல்லைனாக்கா ஒருத்தருடைய ரோல் மாடலை எடுத்துக்கிட்டு நார்மலாக இருப்பாங்க. அதே போல் பொதுப்படையாகவே இவங்களுக்கு இல்லறம் அப்படின்னு பேசும்போது கொஞ்சம் நிதானிச்சு கொஞ்சம் ஏஜ் ப்ராசஸ் பார்த்துட்டு பண்ணுறது சிறப்பாக இருக்கும். ஏன்னா இவங்க எவ்வளோ இளமையான ஒரு பெண்ணையோ இளமையான ஆணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் முதிய தோற்றத்தோடு தான் அவங்க இருப்பாங்க. ஏன்னா 7ஆம் பாவம்ன்றது சனியோட வீடு. அதனால் என்ன, இவங்களோட வயசு 1 வயசு கம்மியே வைத்துக்கிட்டாலும் பார்க்கும்போது இவங்களை விட கொஞ்சம் முரட்டுத்தனமாகவோ வயது அதிகமாகவோ சீக்கிரமாக நிறை வந்துடுறதோ இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு மைனஸாக எடுத்துக்கலாம். அதே போல் ஆரோக்கியம் பேசும்போது ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா பிசிஓடி. அதுக்கு அடுத்த நிலை அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கின் அலர்ஜி. இந்த 2 விஷயங்கள் உடம்புல ஆர்கன்ஸ் வீக் ஆகுது.
ஒன்று ஹார்ட் ஃபங்க்ஷன் இல்லைங்க, உங்களுக்கு வந்து இவ்வளோ நேரத்தில் இத்தனை துடிப்பு இருக்க வேண்டியது இவ்வளோ மைனஸாக இருக்குது, ஆனால் ஆர்கன்ஸ் இருக்குது, செயல்படுது, ரொம்ப ஸ்லோவாக செயல்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இயக்கங்கள் சார்ந்த விஷயத்தில் அதுக்குண்டான எக்ஸசைஸோ இல்லைனாக்கா வாக்கிங் இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபடுறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா இவங்களுடைய இல்லற வீடு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா, வீடு அப்படின்னு பேசும்போது முதல் சொத்து அப்படின்னு சொல்லக்கூடியது 4ஆம் பாவம். ஸோ இந்த சொத்துக்கான கிரகமே பாதகஸ்தானத்தில் இருக்கிறனால சொத்தை வந்து பிரிக்கும் போதோ இல்லை பாகப்பிரிவினை பண்ணும்போதோ இல்லை சொத்து நீங்கள் வாங்க போனாலும் ஒரு சின்ன ஏமாற்றத்தை சந்தித்த பின்பு தான் வெற்றிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பாகப்பிரிவினை வரும்போது நீ தானே இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க, இல்லை எழுதி தரேன்னு சொல்லி டிலே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். அதுக்கு அடுத்த நிலையாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிலர் கடகராசியில் சில பிளானட்டரி பொசிஷன் இருந்துச்சுன்னாக்கா அடுத்தவங்க சொத்தை ஏமாற்றி எடுப்பாங்க. அதுவும் இந்த கடகராசிக்குள்ளே உள்ள ஒரு குணம் தான். சொந்த தொழில் அப்படின்னு பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் அதிபதி 7 நிறைய பார்ட்னர்ஷிப் தொழிலில் தான் இவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. இந்த பார்ட்னர்ஷிப் தொழிலில் நிறைய லாபங்களும் எடுத்தாலும் இந்த எமோஷ்னல் சொல்லக்கூடிய ஒரு மைனஸ்னால தான் இவங்க பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒர்க்கிங் பார்ட்னரு இந்த விஷயங்கள் சைலண்ட் பார்ட்னர் இவங்களுக்கு செட் ஆகாது. இவங்க போய் உட்காரணும், ஆஃபீஸில் உட்கார்ந்தாதான் யோசிப்பாங்க. இந்த பெண்கள் அப்படின்ற வர்க்கத்தில் சொல்லும் போது பிள்ளைகள் அப்படின்னு எடுக்கும்போது பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் 2வது குழந்தைய தான் வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டை ஏற்படுத்தி கொடுக்கும். மூத்த குழந்தை வந்து கொஞ்சம் தத்தியாக இருக்குங்க, சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குதுங்க, புத்தி கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் குறை சொல்லுவாங்க. ஆனால் 2வது குழந்தைய அதிகமாக புகழ்ந்து பேசுவாங்க. சரி, சொந்த தொழில் செய்யலாமா அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு சொந்த தொழிலும் அதிக லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மூத்த சகோதர சகோதரி வழியில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தை வழியில் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க தந்தை வழி கர்மாக்களோ தந்தை வழி யோகங்கள் தான் இவங்க அனுபவிப்பாங்க. ஏன்னா இந்த ராசியிலே 9ஆம் அதிபதி தான் உச்சமாகிற ராசி. ஸோ இவங்களுக்கு ஒரு ஜாதகம் பார்த்து ஒரு யோகத்தையோ எதையோ பேசினாலும் தந்தை வழியில் வந்ததை மட்டும்தான் அதை சுட்டி காட்டி எடுத்து கொடுக்கும். ஸோ இவ்வளவும் பேசிட்டோம் நம்ம கடகராசிக்கு. கணவர் அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லும்போது இயற்கையாகவே 7ல் வந்து செவ்வாய் வந்து உச்சமாகிற ராசியாக அமைஞ்சிருச்சு. வாழ்க்கை துணை நல்ல ஜம்பா இருப்பாங்க, ஆனால் அதிக பிரசங்கித்தனம் அதிகமாக இருக்கும். நாங்கிற அகங்காரம் கொண்டவங்க தான் இவங்களுக்கு ஹஸ்பண்டாக வருவாங்க. என் பேச்சை தான் நீ கேட்கணும் அப்படின்னு கண்டிஷன் போடுறவங்களாவும் இருப்பாங்க. அதே நேரத்தில் எந்த நேரத்தில் என்னத்தை செய்வாங்க அப்படின்னு யூகிக்கவே முடியாத ஒரு ஹஸ்பண்ட் தான் இவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த கடகராசி வந்து பார்த்திங்கன்னா மைண்டை ஈஸியாக டேக்கிள் பண்ணிடுவாங்க. ஆனால் ஸ்பீச்சுன்னு வரும்போது கணவரை விட இவங்க ஸ்பீச் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஊமக்கு சும்மன்னு சொல்லுவாங்க, இந்த சின்ன சின்ன சைக்கோத்தனம்னு சொல்லலாம். அதெல்லாம் வந்து அந்த ஹஸ்பண்ட் சொல்லக்கூடிய கேரக்டரில் எடுத்து போட்டுக்கலாம். 2வது திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அதன் பிறகு சில ஹாரோஸ்கோப்பில் வந்து ஃபஸ்ட்டு திருமணம் வந்து டிவோர்ஸ் ஆகி 2வது திருமணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். என்ன ஒன்று அண்டர்ஸ்டாண்டிங் அதுக்கு நல்லபடியாக இருக்கும். இதுதான் இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மைனஸாக இருந்தாலும் சரி ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி. இந்த விஷயம் படிப்பு கண்டிப்பாக கல்வியில் ஒரு தடையை சந்தித்து அதுக்கப்புறம் போராடி தான் ஒரு டிகிரியோ எதுவோ எடுப்பாங்க. வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மக்கு கல்வியில் வந்து ஒரு மக்குன்ற ஒரு பேரை கண்டிப்பாக எடுப்பாங்க. ஏன்னா காலபுருஷனுக்கே கம்யூனிகேஷன் பாவம் 12ஆம் இடத்துல போயிடுச்சு, 4ஆம் அதிபதி பாதகருவார். ஸோ ஆரம்ப கல்வியில் நிறைய பிரேக்ஸ் எடுப்பாங்க. ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி தலைவலிக்குதுன்னுவாங்க, வயிறு வலிக்குதுன்னுவாங்க, இந்த மாதிரிலாம் கட்டடிக்கிறதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த கடகராசி பெண்களுக்கு பொதுப்படையாக சொல்லணும் அப்படின்னாக்கா அம்பாள்கள் தான். எந்த கோயிலுக்கு வேணால் போங்க, சிவன் கோயிலாக இருக்கட்டும் விஷ்ணு கோயிலாக இருக்கட்டும், அம்பாள் இருக்கால அவ்வளோ போய் தரிசனம் பண்ணுங்க, நிறைய விஷயங்கள் மாற்றி கொடுக்கும். ஸோ இவ்வளவும் நம்ம பேசுனது வந்து கடகராசியுடைய பொது குணங்கள், அந்த ராசியோட கேரக்டரை வச்சு பிளானட்டரி பொசிஷன் வச்சு பேசியிருக்கோம். இல்லை என்னோட தனிப்பட்ட ஜாதகம் பற்றி ஆலோசனை பண்ணிக்கணும், ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கணும், ஒரு விஷயத்தை தெளிவு பண்ணிக்கணும்னா தாராளமாக நீங்கள் எங்களை அணுகலாம். நன்றி.